வணக்கம். முக்கியமாக மேம் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எங்களை வரவேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பிள்ளைங்களை வச்சு எங்களுக்கு பாத பூஜை செஞ்சதை நாங்கள் எங்கேயுமே பார்த்தது எங்கே ஸ்கூலில் பார்த்தது கிடையாது. அதுவும் ரொம்ப சந்தோஷம். அடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. பேர பிள்ளைங்களுக்காக இவ்வளோ மெனக்கட்டு இங்கே வந்து எல்லா இது ப்ரோக்ராம்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களை வளர்த்ததெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். பேர பிள்ளைங்களை வளர்க்குறது தான் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து தாத்தா பாட்டிக்கு இது மாதிரி ஒரு இது கொடுக்குறீங்கன்றது பெருமையாக இருக்குது. அதனால் வந்து பேரண்ட்களை பார்த்துக்கிறது தான் தாத்தா வேலை. இதனால் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் எங்களுடைய தாத்தா பாட்டி வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு நடந்துக்கிட்டு பெரிய சந்தோஷம். எங்கள் பேர பிள்ளைங்க பண்ணுற சேட்டைகள்லாம் நீங்கள் தாங்கிட்டு இந்த பிள்ளைங்களை ஒரு மனசார கட்டுப்படுத்தி அவங்களுக்கு நல்ல நல்லா சொல்லிக் கொடுத்து இன்னும் மென்மேலும் வளரணும் சொல்லி வரணுன்றது என்னுடைய தாய்மார்களுடைய வேண்டுகோள்கள். தாத்தா பாட்டி வேண்டுகோள். பேரன் சேட்டை பண்ணுறது நீங்கள் எல்லாம் பார்த்து கேட்டு எல்லாம் செய்கிறது தாத்தா பாட்டியை சேர்த்து கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் எங்களை வரவழைத்த அனைவரு டீச்சர்ஸுகளுக்கும் மேடம் அவர்களுக்கும் எல்லாரும் வந்திருந்த பேரன் பாட்டி தாத்தா அவர்களுக்கும் முதற்றம் வணக்கம். முதல்ல நன்றி. பேரன் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிறத கேள்விப்பட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆசிரமமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த இதை மகிழ்ச்சி கண்டுபிடிக்கிறது வந்து கலந்து கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எல்லோரும் சந்தோஷப்படுறோம். எங்கள் பையன் நாங்கள் வந்து ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து எல்லா பழமும் நல்லா சேர்ந்துருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உட்காருந்தா படிக்கிறதா சாப்பிட்றதா எல்லாமே கற்றுக்கலாம் வந்து ஸ்கூலில் சேர்ந்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ் மேம் அடிக்கடி சொல்லினா இப்போ மேம் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் மேம்க்கும் எல்லாம் தாத்தா பாட்டிக்கும் வணக்கம். எங்கள் பிள்ளைங்களை வளர்த்ததோட பேரனை வளர்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிராண்ட் ஃபாதர் மதர் டே வச்சு போன வருஷமாக வந்தாங்க. இந்த வருஷம் வந்துருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வருஷம் நீங்கள் நடத்தணும். எல்லா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுட்டியான பிள்ளைங்களை ரொம்ப சமத்தாக பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நினச்சி கூட பார்க்க இப்போ அந்த ரூபத்தில் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பழைய நிலைகள்லாம் போயிடுது. அவங்க சேட்டை பண்ணது விளையாடுறது ரொம்ப ரசிக்கிறதுக்கு ரொம்ப ஆனதமாக இருக்குது. எங்கள் பசங்க இது சச்சனை மக பிள்ளை இது எங்கள் பாப்பாங்க இவ்வளோ ஆக்டிவாக கம்மி இருந்துச்சு. ஆனால் இந்த பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். என்ன சொன்னால் அதுவும் ரொம்ப கவனமாக வச்சு சொல்லுவோம். திரும்பி எனக்கு இது வச்சுட்டு விளையாடுறது ரொம்ப இஷ்டம். ரொம்ப குஷியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். கிராண்ட் ஃபாதர் மற்ற ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குஷியாக இருக்குது. ஹாப்பி மார்னிங் சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு இங்கே இருக்கிற மேடம் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவங்க புரிஞ்சு இது எப்படி நடந்துக்கணுன்றதை நீங்கள் எல்லாம் ஒரு முறை அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி இந்த பாத பூஜைன்றத அதனுடைய விளக்கங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அதுக்கு மனசில் வந்து இப்போ ஆழமாக பதிகிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது எல்லாரும் ரொம்ப வரவேற்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது கிடையாது. உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதை பண்ணுறீங்க, எவ்வளோ இயர் பண்ணுறீங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. மற்றும் நீங்கள் மேலும் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து எல்லாரையும் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு இந்த கல்வி நிறுவனம் வந்து மேலும் வளரும். கிராண்ட் சைல்டுன்னு இவன் வந்த உடனே we are able to இவனோட சின்ன விஷயங்களும் எனக்கு ரொம்ப we are able to enjoy. அப்புறம் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் மெடிடேஷன். இந்த ஏஜில் வந்து இந்த மெடிடேஷன்கிறத கல்டிவேட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட் திங். அது வந்து பின்னாடி அவனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நமக்கு இப்போவே தெரியும். அண்ட் எல்லா டீச்சர்ஸுமே இவனோட கிளாஸ் மேம் சிந்தியா மேம் தவிர ஈவன் அதர்ஸ் கூட சிந்தியா மேம் ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அதர் மேம் எல்லாருமே இவனோட நேம்லேருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் அந்த கிளாஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். பிரின்சிபல் மேம்லேருந்து வாசலில் நின்று குழந்தைங்களை வரவேற்கிறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த வே அந்த ஹாப்பி மார்னிங்னு சொல்கிறதே வந்து அந்த குழந்தை அழுதுன்னு வர குழந்தை கூட சட்டுன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நிறைய ப்ளஸ் இந்த ஸ்கூலில் we are so happy about it. அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டதும். இந்த ஃபங்க்ஷன் வந்தது தான் ஃபஸ்ட் டைம். எங்களுக்கு செல்ல பேத்தி ரொம்ப காமகம் பண்ணுமா வீட்லேயே. அதனால் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் அவளை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா மிஸ்ஸுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவள் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். வீட்லேயே எங்களால் அவளோட சேட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு சுட்டி ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க மாட்டா. ஆனால் இங்கே இவ்வளோ பொறுமையாக நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா மிஸ்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா தாத்தாவோட பாட்டியோட அரவணைப்பெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி செஞ்சு எல்லா பக்கத்தையும் கற்றுக் கொடுங்க. நல்லதெல்லாம் நன்றி. வேற நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லா சொல்லிக்கிறாங்க. தாத்தா ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு 3 வருஷமாக இங்கே இது படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அனுப்ப சேஷ்டம் இருக்கிறதா செய்யும். பரவாயில்ல சொல்லித்தராங்க. பாப்பா நல்லா டிசிப்ளினாக நல்லா பண்ணுறா. மேமுங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு நல்ல ஸ்கூலுக்கு வர்றதுக்கு டெய்லி சந்தோஷமாக நல்லா வரும். எங்கள் பேட்டி நல்லா குட்டாக இருப்பாங்கம்மா. நல்லா குட்டாக படிக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து போனது நல்லா படிக்கிறாங்க. என்ன கொஞ்சோண்டு சேட்டை அவ்வளோதான் வேறு ஒன்று. ஆனால் நல்லா எல்லாம் பழக்கம். எங்கள் பெரிய பேட்டை இங்கே தான் படித்தான். நல்லா குட்டாக இப்போ தான் சேர்ந்துருக்கான். முதல்ல நல்லா படிக்கிறான். வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட போய் சாமிட்டு போய் வேண்டாம். சண்டை போடாதீங்க, சாமி நல்லா இது பண்ணிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் கோச்சிங் நல்லா இருக்கும்.
எல்லாருக்கும் வணக்கம், எல்லா தாத்தா பாட்டிக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு பாட்டி தாத்தா வந்து எப்போ பொண்ணுன்னா ஒரே அடம் முடிச்சு 2 நாளாக எனக்கு இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே என் பேர பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என் உலகமே இருக்குது. அவங்க என்ன செய்யறா இது செய்ய அது செய்ய யாரும் புடவை படிச்சு விட்டு எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து அவள் ரொம்ப நல்லா கோஆப்ரேஷன் பண்ணுறா, ஹோம்ஒர்க் பண்ணுறா, ஆடுறா. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எல்லாம் சொல்லிடுவா என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இந்த ஸ்கூல். இவளையும் சேர்த்துட்டு போகிறோம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கள் ஐஃபா நல்லா படிக்குது, நல்ல ஹோம்ஒர்க் அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுறா. அவங்க அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது, அழகாக ஸ்கூல் கிளம்பிடுறா. அதே மாதிரி அவங்க அண்ணனும் அந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல குட் பசங்க இருக்கிறோம். பிரதீஷோட தாத்தா இங்கே கோச்சிங் நல்லா இருக்கு. இங்கே வந்து அப்புறம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுறான். வெளியே வந்தால் தான் அப்படியே பேசியே பண்ணுறோம். ரிசல்ட் டைப் ஆயிடுறான். வீட்டில் பயங்கர சேட்டை நல்லா இருக்குங்க. சொல்லி கோச்சிங் விஷயம் ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றதாக இருப்பா நல்லதாக இதுக்கு நல்லா இருக்கணும். அந்த ஹோம் ஃபஸ்ட்டு சேர்ந்து நல்லா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹலோ, ஹாப்பி மார்னிங் ஆச்சாரியா ஆல் ஆஃப் யூ. நீங்கள் ரொம்ப குழந்தைலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க. ஏன்னா என் பேரன் பெரிய நீங்கள் தான் படித்தான், என் சின்ன பையன் இவங்க நல்லா படிக்கிறான். என்ன ஸ்கூலில் எல்லாம் ஸ்ட்ரிக்ட், என் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நான் பண்ணுற குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா குட்டாயாக தான் இருக்கிறேன். குட்டாயாக தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து மிஸ்ஸிங்கெலாம் வந்து கொஞ்சம் ராஜாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ரெம்ஸ் சொல்கிறாலும் சொல்ல மாட்டேங்கிறா, சினிமா பாட்டில் பாடுறான். என்ன யாராக இருந்தாலும் வர போட வாடி போடி அப்படி அக்காவை திட்டுட்டான், தாத்தா அடிச்சுட்டான், அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்க அக்கா ஒரு குப்பையில் தான். வணக்கம். லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தேன், இந்த வருஷமாக நான் வந்திருந்தேன். ஆனால் நான் வரலைனாலும் வராமல் இருக்க முடியாது. இல்லை வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா சொல்லி தரேன்னு சொல்லி உடனே டிக்கெட் வர சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுது, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதோட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வெளியில் போகிறது எப்படிங்கிறத பாதுகாப்பு மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆனால் குழந்தைங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் கூப்பிட்டா போயிடக்கூடாது, எப்படி இருக்கணும், யாரும் எதுக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க பாதுகாப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற வெளியில் பாதுகாப்பு மட்டும் நல்லா சொல்லுங்கள். பேர் படிச்சு போயிட்டாங்க. அவங்களாம் நல்ல மார்க் எடுத்து நல்லா இருக்காங்க. அது மாதிரி இங்கே உள்ள டீச்சர்ஸு, பிரின்ஸிபல், நம்ம மேடம், பிரின்ஸிபல் மேடம் அவங்களாம் எல்லா குழந்தைங்க நல்லா கவனிச்சு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஆதிரன் மகதி ருத்ரா 3 பேரும் படிக்கிறாங்க. எங்கள் வாரிசுல ஏற்கனவே 3 பேர் இங்கே படிச்சு போயிருக்காங்க. அவங்களாம் 10th இப்போ 3 பேர் படிக்கிறாங்க. எல்லாம் நல்ல ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்கள் மேம் தான் நன்றி சொல்லணும். பிள்ளைகளை உருவாக்கி விடுறாங்க. சொல்ல வேலையை செய்கிறா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றா, எதுவும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகளாம் நல்லா படிக்குது. வேறு கிரீஸ் நல்லா படிக்குது, நல்லா சாப்பிட்றது, நல்லா போகிறது நல்லா இருக்குங்க இந்த ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி. மேடத்தை தேங்க் பண்ணுறேன். ஒரு கிராண்ட் பேரண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறதால அது கிராண்ட் பேரண்டோட ரோல் பிரிங்கிங் கிராண்ட் டாட்டர்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஏஜ் எல்லாம் ஆஸ் அ டீச்சர், அந்த ஹையர் செகண்டரி டீச்சர் நான் இப்போ ஒர்க் பண்ணலை. ஐ நோ த டிஃபிகல்ட்டி த டீச்சர்ஸ் ஃபேஸ். யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் டு ஹேண்டில் தீஸ் கிட்ஸ் and just learning a lesson every day. When a teacher, even her mother is very aggressive to her. எழுதுற அனுபவம் நான் அதை விட ஷீஸ் வெரி குவைட். எழுத சொன்னால் எழுதுவாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு அண்டமெண்ட் பிடிச்சா அவள் 10 நிமிஷம் ஷீல் ஸ்டார்ட் வித். நம்ம என்ன பண்ணோம், லைஸாக வெளியே கூட்டிகிட்டு வந்து கதை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நான் வந்து பசங்களுக்கு டியூஷன் எடுத்துருக்கேன். நான் ஹையர் செகண்டரி டீச்சர். எனக்கு இந்த டீச்சர்ஸோட பேஷன்ஸு, இந்த பொறுமை, இவ்வளோ பொறுமை வச்சுட்டு அவளை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப 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 இது. ஐ தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் ஃபார் ஆல் திஸ் திங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டே கொண்டாடுறது நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எங்கள் குழந்தைங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் இது மாதிரி பார்த்ததில்லை. இப்போ முதல்ல இப்போ எங்கள் பேத்தி இப்போ ஸ்கூலில் தான் இதை பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். டீச்சர்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு உயிர் நாடி. நான் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது அவங்க தான். அதனால் எங்கள் பேத்தி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாள் வீட்டில். அதனால் அவள் வந்து ரொம்ப பிஸியான ஆள். நாங்கள் இப்போ தனிமையில் இருந்து தான் அவளை வளர்க்குறோம். 4 வருஷமாக எங்கள் கூட தான் வளர்ந்துருக்கான். எந்த விஷயம் கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாள். அந்த ஒரு எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த குழந்தைங்களுக்கு. டீச்சர்ஸ் தான் குழந்தைங்க நல்ல வழி நடத்தி நல்ல மாணவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு டீச்சர்ஸ் தான் இருக்குது. மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குரு தான் எல்லாமே. அதனால் குழந்தைங்களுக்கு நல்வழிப்படுத்தி இந்த பள்ளி நிறுவனத்தில் நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்குள்ள டீச்சர்ஸுக்கு ரொம்ப நன்றி வணக்கம். டீச்சரோட பார்ட்டினால நாங்கள் வேறு பசங்களை கூட்டிகிட்டு போனதை விட இப்போ பேர பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அன்றைக்கி முதல்ல அந்த டீ வச்சுது ஒரு ஆக்டிவிட்டியுமே நானும் வருவேன், என் பொண்ணும் வருவாங்க. டீச்சர்ஸும் நல்லா நமக்கு இது பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. இந்த வருஷம் தான் நாங்கள் சேர்த்துக்கோம். எல்லா ஆக்டிவிட்டியுமே நானும் பார்க்க இந்த தமிழ் பசங்களுக்கு தெரிய வராது. நான் பார்த்த வரையில் எங்கள் வீட்டில் பசங்க எல்லாமே படிச்சிருந்தோம். இங்கே சொல்கிறது வந்து டெய்லி குழந்தைங்க வீட்டில் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தமிழ் பாட்டுங்களாம் வந்து நிறைய பசங்க வந்து இங்கிலீஷ் வருமே தமிழ் வர எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பழசில் ஞாபகம் வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப குழந்தைங்களும் அதை என்ஜாய் பண்ணி சொல்கிறாங்க.
அது பேரண்ட்ஸும் நாங்களும் கொஞ்சம் அதை இது பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறோம். அவங்க எப்படி பண்ண தாத்தா பாட்டி நாங்கள் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுறோம். குழந்தைங்க சேட்டைங்க இருக்கிறது சரி பரவாயில்ல. ஆனால் இங்கே வர டைமிங்கு ப்ரேயர்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த மாதிரி கீழே உட்கார வைக்கிறது, வீட்டில் பசங்க உட்கார மாட்டாங்க நிறைய இடத்துல. அது எல்லாமே நாங்கள் வந்து இங்கே புதுசாக இருக்குது. எங்கள் பசங்க படிச்சதுக்குன்னா நான் இங்கே பார்க்குற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். நான் குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்குறது எங்கள் குழந்தைங்க இங்கே பார்க்குறதே நான் கவனிச்சதில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காலையில் கீழே உட்காரணும், அந்த ப்ரேயரில் இது பண்ணுறது, அது என்ன பண்ணுறது அது பிடிக்கிறது தான் இப்போ வரேன். ஆனால் அவன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுறேன்.
and talk.